வெல்கம் டு மை சேனல் செட் டாக்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைய வீடியோ கம்ப்ளீட்டாக என்னுடைய சேவிங்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இன் 2024 பற்றி தான். நான் எப்படியெல்லாம் பணம் சேமிக்கிறேன், அதாவது இந்த தற்சமயம் 2024 எப்படி பணம் சேர்க்குறேன், எப்படி இன்வெஸ்ட் பண்ணுறேன் அப்படிங்கிற ஒரு வீடியோ போட சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. அதாவது போன வருஷமும் இந்த வருஷமும் என்ன சேஞ்சு, நீங்கள் நிறையா மணி சேவிங் டிப்ஸ் எல்லாம் போட்டிருக்கீங்க. ஆனால் நீங்கள் எப்படி ஒவ்வொரு மாதமும் பணத்தை சேமிக்கிறீங்க, பட்ஜெட் போடுறீங்க இல்லையா, பட்ஜெட் போடுறது மாத்திரம் இல்லாமல் எப்படி பணம் எடுத்து வைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி உங்களோட சேவிங்ஸ் பற்றி கம்ப்ளீட்டாக ஒரு டீட்டெயில்டு வீடியோ போடுங்க அப்படின்ட்டு இருந்தாங்க. நான் மோஸ்ட்லி இந்த வீடியோவில் எல்லாமே சொல்லியிருக்கேன். ஸோ என்னுடைய ஒவ்வொரு மாதமும் நான் செய்யக்கூடிய ஃபிக்ஸடு சேவிங்ஸாக இருந்தாலும் சரி, வேரியபிள் சேவிங்ஸாக இருந்தாலும் சரி, எல்லா சேவிங்ஸையும் நான் இந்த ஒரு வீடியோவில் கம்ப்ளீட்டாக சொல்லிட்டேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக கேட்டிங்கன்னா தான் நான் ஒவ்வொரு சேவிங்ஸ்க்கும் எங்கேருந்து பணம் எடுத்து வைக்கிறேன், எப்படி அந்த சேவிங்ஸ் பண்ணுறதுக்கு எனக்கு பணம் வருது, எவ்வளவு எடுத்து வைக்கிறேன் அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில் உங்களுக்கு புரியும். ஸோ அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ பிரயோஜனமாக இருந்தால் கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை நீங்கள் ஏதாவது சஜஷன் கொடுக்குறீங்கனாலும் எனக்கு சஜஷன் தரலாம், நான் அக்செப்ட் பண்ணிப்பேன். வாங்க இப்போ நம்ம டிலே பண்ணாமல் வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு நான் செய்யக்கூடிய சேவிங்ஸ் பார்த்திங்கன்னா போஸ்ட் ஆஃபீஸில் செய்யக்கூடிய சேவிங்ஸ் பிபிஎஃப் அண்டு எஸ்எஸ்ஏ. இந்த 3 பிபிஎஃப், அதாவது என்னோடய ஒய்ஃபுக்கு, எனக்கு, என்னோடய பையனுக்கு 3 பிபிஎஃப் அக்கௌண்ட் இருக்குது. ப்ளஸ் எஸ்எஸ்ஏங்கிறது சுகன்ய சம்ருதி யோஜனா திட்டம். அந்த திட்டம் பொண்ணுக்கு. இந்த 4 சேவிங் ஸ்கீம்ஸ் பார்த்திங்கன்னா நான் போஸ்ட் ஆஃபீஸில் மெயின்டைன் பண்ணிட்டு வரேன். இந்த 4 சேவிங் ஸ்கீம்ஸ்க்கும் ஒவ்வொரு சேவிங் ஸ்கீம்ஸ்க்கும், ஸோ என்னுடைய பிபிஎஃப்க்கு, தம்பிக்கு, ஒய்ஃபுக்கு ப்ளஸ் பொண்ணுக்கு, இந்த 4 சேவிங் ஸ்கீம், ஒவ்வொரு சேவிங் ஸ்கீம்ஸ்க்கும் ஒவ்வொரு மாதமும் நான் 1000 ரூபாய் கட்டுறேன். இந்த 1000 ரூபா பார்த்திங்கன்னா நான் என்னுடைய சம்பளத்துலேருந்து எடுத்து கட்டுறேன். ஸோ மொத்தமாக என்னுடைய சம்பளம் வந்த உடனே 4000 ரூபா இந்த பிபிஎஃப்க்கும் எஸ்எஸ்ஏக்கும் போயிடும். ஓகேவா? மொத்தம் 4 அக்கௌண்ட் இருக்குது, ஒவ்வொரு அக்கௌண்ட்டுக்கும் 1000 ரூபாய். இது நான் மாதம் 1000 ரூபாய் கட்டணுங்கிற அவசியம் கிடையாது. ஒரு வருஷத்தில் நீங்கள் மினிமம் 1000 ரூபாய், மேக்ஸிமம் 1.5 லட்ச ரூபா வரைக்கும் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஆனால் நம்ம பணம் வர்றது சம்பளம் வர அன்னைக்கு மட்டும்தான் உறுதி. அதனால் அன்றைக்கி வர அன்னைக்கே இதுக்கான அமௌண்ட்டை நம்ம எடுத்து வச்சுட்டோம். மந்த்லி நம்ம ரெகுலராக ஒரு ஆர்டி மாதிரி ஒரு ஒழுக்கமாக நம்ம ரெகுலராக போயிட்டு இருந்தோம்னா ஈஸியாக நம்ம சேவ் பண்ணலாம். அதனால் நான் சம்பளம் வந்த உடனே 4000 ரூபா எடுத்து வச்சுருவேன். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த போஸ்ட் ஆஃபீஸில் நான் கட்டக்கூடிய இந்த ஸ்கீம்ஸ்க்காக. ஸோ பிபிஎஃப்பும் எஸ்எஸ்ஏவும் பார்த்தீங்கன்னா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் வரக்கூடிய ஒரு சேவிங் ஸ்கீம்ஸு, நல்ல ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். பிபிஎஃப் பற்றியும் எஸ்எஸ்ஏ பற்றியும் நான் டீட்டெயில்டு வீடியோ போட்டிருக்கேன். இந்த 2 வீடியோவோட லிங்க்கும் நான் ஒரு பிளேலிஸ்ட்டில் போட்டு வச்சுருக்கேன், கவர்மெண்ட் போஸ்ட் ஆஃபீஸ் ஸ்கீம்ஸ்னு. அந்த பிளேலிஸ்ட்டோட லிங்க்கும் தரேன். இல்லை தனித்தனி வீடியோவாக உங்களுக்கு வேணுனாலும் பிபிஎஃபோட கம்ப்ளீட் டீட்டெயில், எஸ்எஸ்ஏவோட கம்ப்ளீட் டீட்டெயிலுக்கான வீடியோவையும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன். நீங்கள் போய் பாருங்கள், அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் எல்லாருக்கும் சஜஸ்ட் பண்ணுறது பார்த்திங்கன்னா பிபிஎஃப் போடுங்க. ஏன்னா இது கவர்மெண்ட்டு நடத்தக்கூடிய ஸ்கீம்ஸு. இதில் பார்த்திங்கன்னா நீங்கள் பேங்க்கில் கூட ஆரம்பிச்சுக்கலாம், போஸ்ட் ஆஃபீஸில் தான் ஆரம்பிக்கணுங்கிற அவசியம் எல்லாம் கிடையாது. பேங்க்லேயும் ஆரம்பிச்சுக்கலாம், போஸ்ட் ஆஃபீஸ்லேயும் ஆரம்பிச்சுக்கலாம். பட் நான் போஸ்ட் ஆஃபீஸில் தான் போடுறேன். நல்ல சேவிங்ஸ், நல்ல ரிட்டர்ன்ஸ் வரக்கூடிய சேவிங் ஸ்கீம்ஸு. ஸோ ஃபஸ்ட்டு இந்த பிபிஎஃப் அண்ட் எஸ்எஸ்ஏல மந்த்லி 4000 ரூபாய் என்னுடைய சம்பளத்துலேருந்து போடுறேன். இது ஃபஸ்ட்டு நான் பண்ணக்கூடிய சேவிங்ஸ். ரெண்டாவது பார்த்திங்கன்னா சிறு சேமிப்பு, ஸ்மால் சேவிங்ஸ். நான் பண்ணக்கூடிய சிறு சேமிப்பு, நான் ஒவ்வொரு மாதமுமே இந்த 4 சிறு சேமிப்பை பண்ணிகிட்ருக்கேன். இதை பற்றி ரெகுலர் அப்டேட் வீடியோ ஒவ்வொரு மாதம் தொடக்கத்துலேயும் வரும். போன மாதம் நான் எவ்வளவு சிறு சேமிப்பு பண்ணேன், எப்படி சேமிச்சேன்னு நான் அதை டீட்டெயிலாக மறுபடியும் புது சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு மணி சேவிங் சேலஞ்ச். ஒரு மாதம் 1ஆம் தேதியிலேருந்து 31ஆம் தேதி வரைக்கும் நான் ஒவ்வொரு செலவு பண்ணும்பொழுதும் ஒரு தொகையை மணி சேவிங்ஸ் சேலஞ்சுன்னு எடுத்து போட்டுருவேன். ₹1 ஒரு செலவு செய்கிறப்ப ₹1, ₹5, ₹10, என்னால் ஒரு செலவு பண்ணுறப்ப எவ்வளோ மேக்ஸிமம் சேர்க்க முடியுமோ அந்த உண்டியலில் போட்டுட்டு தான் அந்த செலவையே பண்ணுவேன். நான் இப்போ ஒரு மாதத்துக்கு 1ஆம் தேதியிலேருந்து 31ஆம் தேதி வரைக்கும் ஒரு 50 செலவு பண்ணியிருக்கேன் அப்படின்னா 50 தடவை ஏதோ ஒரு 50 விதமான தொகையை சேர்த்துருப்பேன் அந்த உண்டியலில். ₹1 இருக்கலாம், ₹5 இருக்கலாம், மேக்ஸிமம் ₹10 வரைக்குமே சேர்ப்பேன். ₹50 கூட போட்டிருக்கேன். இப்போ பெட்ரோல் போடுறப்ப இப்போ ₹300 போடுறப்ப ₹250 போட்டு ₹50 சேமிப்பேன். ஒவ்வொரு செலவு பண்ணும்பொழுதும் ஒரு சிறு தொகையை சேர்க்கணும். இதுதான் மணி சேவிங்ஸ் சேலஞ்ச். அது
அது ஃபஸ்ட்டு பண்ணுவேன். அடுத்து காயின் சேவிங் ₹2, ₹1, ₹5, ₹10 காயின்ஸ்லாம் கிடைக்கிறது எல்லாத்தையுமே ஒரு தனித்தனியாக ஒரு பாக்ஸில் போட்டு வச்சு அதை ஒரு மந்த் எண்டில் எவ்வளோ வருதோ அதை அப்படியே சில்லறையாக பணமாக மாற்றி அதை அந்த ஸ்மால் சேவிங் பேக்கில் போட்டுருவேன். நியூ கரன்சி சேவிங்ஸ், அது உங்களுக்கு தெரியும். புதிய கரன்சி நோட்டுகள் எப்பப்பெல்லாம் கிடைக்குதோ அதை செலவு பண்ண முடியாமல் பார்த்துப்பேன். ஏன்னா புது நோட்டாக இருக்கிறப்ப அதை வந்து நம்ம கண்டிப்பாக செலவு பண்ண மனசு வராது. மேக்ஸிமம் எவ்வளோ சேர்க்க முடியுமோ சேமிச்சிருவேன். அந்த புது கரன்சியை சேமிச்சிருவேன். செலவுக்குன்னு நம்ம எடுத்து வைக்கிறதுல புது கரன்சி வந்துச்சுன்னா வேறு வழியில் செலவு பண்ணிடுவேன். மேக்ஸிமம் சேர்க்கறதுக்கு ட்ரை பண்ணிவிடுவேன். அதுக்கப்புறம் இப்போ புதுசாக நான் லாஸ்ட்டு வீக்கில் தான் நான் வீடியோ போட்டிருக்கேன். புதுசாக 2 சிறு சேமிப்பு ஆரம்பிச்சிருக்கேன்னு. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய டிஏ அமௌண்ட்டு, ட்ராவல் அலவன்ஸ் கொடுக்குறாங்க இல்லையா, பஸ் காசு. ஸோ அந்த பஸ் காசில் ஒரு நாளைக்கு ₹50 போக வர ₹50, ₹100 வந்து எனக்கு வரும். அந்த ₹100 டிக்கெட் கொடுத்து போகாமல் ₹37 வண்டியும் இருக்குது, ₹47 வண்டியும் இருக்குது. அந்த மாதிரி கம்மியான டிக்கெட்டில் போயிட்டு அதில் வரக்கூடிய ₹3 மிச்சம் பண்ண முடிஞ்சுன்னா ₹3 பண்ணுவேன். சில சமயம் ₹13 மிச்சம் பண்ணுவேன். இந்த மாதிரி எவ்வளவு அமௌண்ட் ஒரு நாளைக்கு சேர்க்க முடியுமோ, கம்மியான ப்ரைவேட் வண்டியில் போய் சேர்க்க முடியுமோ அந்த சில்லறை காசுகள்லாம் ஒரு சிறு சேமிப்பாக சேர்த்துட்டு வரேன். இந்த 4 விதமான சேமிப்பை நான் இப்போ பண்ணிட்டு வரேன். சிறு சேமிப்பு, இந்த 4 விதமான சிறு சேமிப்பு இந்த ஒரு மந்த் எண்டு முடிஞ்ச உடனே எவ்வளவு மொத்தமாக சேர்ந்துச்சோ அதை எல்லாமே எண்ணி அந்த இப்போ நான் வீடியோவில் காமிச்சிருக்கக்கூடிய அந்த ஆஷ் கலர் பேக்கில் கேஷ் ஸ்டஃப் பண்ணி வச்சுருவேன். 1 இயர் முடிஞ்சதுக்கப்புறம் அதை கொண்டு போய் ஃபிக்ஸடாகவோ வேறு ஏதாவது ஒரு சேவிங் ஸ்கீம்ஸில் போட்டுருவேன். இது நான் பண்ணிட்டு வரக்கூடிய 2வது சேவிங் ஸ்கீம்ஸ். இதில் 4 மெத்தடில் சேர்க்குறத உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லியிருக்கிறேன். 3வதாக நான் சேர்க்கக்கூடிய முக்கியமான இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய அமௌண்ட்டு சேவிங் ஸ்கீம்ஸ் வந்து எமர்ஜென்சி ஃபண்டு. அதாவது என்னுடைய 6 மாத சம்பளம், அதாவது என்னுடைய எய்ம் வந்து ₹1,20,000 சேர்த்து ஒரு அக்கௌண்ட்டில் போட்டு வச்சுருக்கணும். ஒரு மாதத்துக்கு எனக்கு ₹20,000 கண்டிப்பாக வேணும். ஸோ அப்போ 6 மாதத்துக்கு ₹1,20,000. இதுதான் எமர்ஜென்சி ஃபண்டு. 6 மாத சம்பளத்தை நான் ஒரு அக்கௌண்ட்டில் சேர்க்கணும். அது ஒரே மாதத்தில் நல்லா சேர்க்க முடியாது. ஸோ அதுக்காக நான் மாதம் எமர்ஜென்சி ஃபண்டுக்குன்னு மினிமம் ₹1000 மேக்ஸிமம் ₹1,500 எடுத்து வச்சுருவேன். அதுவும் என்னுடைய சம்பளம் வந்தோடனே எடுத்து வைக்கிறேன் இல்லையா, இப்போ போஸ்ட் ஆஃபீஸ்க்கு எடுத்து வைக்கிற மாதிரி இந்த எமர்ஜென்சி ஃபண்டு எடுத்து வச்சுட்டு தான் பட்ஜெட்டே போட போவேன். அப்போ ₹1000 ₹1,500 வரைக்கும் மாதம் வந்து என்னோடய சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் போட்டு வச்சுட்டு அதை வந்து ஒரு மந்த்லி ஆர்டி மாதிரியே கட்டி, அதே சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் ஆர்டி மாதிரி கட்டி ஒரு வருஷத்துக்கு அப்புறம் எகெயின் அதை மறுபடி சேவிங்ஸ் அக்கௌண்ட்டுக்கு மாற்றி எகெயின் ஆர்டி மாதிரி போட்டு ஒரு பல்க் அமௌண்ட் வர வரைக்கும் அதில் நான் ஆர்டி மூலமாக சேமிச்சுட்டு வரேன். ஒரு மாதத்துக்கு நான் இன்வெஸ்ட் பண்ணுறது ₹1000 ₹1,500 வரைக்கும். ஸோ இதை எப்படி இன்வெஸ்ட் பண்ணுவேன்னா, இப்போ ஒரு 4-5 மாதம் சேர்த்துருவேன். 5000 6000 சேர்ந்ததுக்கப்புறம் ஒரு ஆர்டி ஆரம்பிச்சு விட்ருவேன். ஆட்டோமேட்டிக்காக ஒவ்வொரு 4ஆம் தேதியும் அந்த அக்கௌண்ட்லேருந்து பணம் கட்டுற மாதிரி. ஸோ அதே சேவிங்ஸ் அக்கௌண்ட்லேயே இது ஆர்டிக்கு போயிடும். நான் மாதம் நான் ₹1000 போட்டுட்ருக்கேன்னா இல்லையா, அதனால் எப்போதுமே அமௌண்ட் வந்து எப்போதுமே எக்ஸஸாக தான் இருக்கும். ஸோ அந்த ஆர்டி முடிஞ்சோன்னா அந்த மெச்சூரிட்டி அமௌண்ட் திரும்பி கிரெடிட் ஆகிடும். அகெயின் இன்னொரு ஆர்டியாக ஆரம்பிச்சு விட்ருவேன். இதே மாதிரி எனக்கு எமர்ஜென்சி ஃபண்டு என்னோடய சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் போயிட்டுருக்கு. நார்மல் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் வெறும் ₹1000 வச்சுக்கிட்டே இருந்தோன்னா, ₹1000 சேமிச்சு வச்சுட்டே இருந்தோன்னா நிறையா சார்ஜஸ் போட்டுருவாங்க. அதனால தான் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் அந்த பணத்தை போட்டு ஒரு 4-5 மாதம் ஒரு 7000 8000 சேர்ந்ததுக்கப்புறம் ஒரு ஆர்டி அக்கௌண்ட்டை அதிலே ஓப்பன் பண்ணி ஆட்டோ டெபிட் ஆப்ஷனில் சேவ் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். இது வந்து நான் செய்யக்கூடிய 3வது சேவிங்ஸ், எமர்ஜென்சி ஃபண்டு சேவிங்ஸ். இது ₹1,20,000 அந்த அக்கௌண்ட்டில் சேர்ற வரைக்கும் இந்த சேவிங்ஸ் நான் பண்ணிக்கிட்டே இருப்பேன். அடுத்து 4ஆவதாக செய்யக்கூடிய சேமிப்பு உண்டியல் சேமிப்பு. ப்ளூ உண்டியல், அதுக்கப்புறம் அந்த எல்லோ கலர் உண்டியல் இருக்குது. இந்த 2 உண்டியல்லையும் வீட்டில் இப்போதைக்கு பணம் சேர்த்துட்ருக்கேன். எப்படி இதில் இந்த உண்டியலில் போடுறதுக்கு எனக்கு எப்படி பணம் வருதுன்னா, இந்த ப்ளூ உண்டியலில் சேர்க்கக்கூடிய அமௌண்ட் வந்து என்னுடைய யூடியூப் இன்கம். ஸோ என்னோட யூடியூப் இன்கம் 2 மாதத்துக்கு ஒருக்க இல்லை 3 மாதத்துக்கு ஒருக்க $100 வரும். அது 8,000 சொச்ச ரூபா வரும். சில சமயம் 2 மாதத்துக்கு ஒருக்க வரும், சில சமயம் 3 மாதத்துக்கு ஒருக்க வரும். இந்த மாதிரி வரக்கூடிய யூடியூப் அமௌண்ட் இது ஒவ்வொரு மாதமும் நமக்கு பணம் வராததுனால இது வந்து ஒரு வேரியபிள் இன்கம், வேரியபிள் சேவிங்ஸ் தான். ஸோ 3 மாதம் கழிச்சு தான் எனக்கு யூடியூப் அமௌண்ட் வரும். $100 என்னன்னா அப்படி வரக்கூடிய அமௌண்ட்டை இந்த ப்ளூ கலர் உண்டியலில் சேர்த்து வச்சுக்கிட்டு வரேன். இது வந்து நல்லா ஒரு பல்காக ஒரு அமௌண்ட் வந்தோன்னே கொண்டு போய் ஃபிக்ஸடில் போட்டுட்டு அந்த அமௌண்ட்டை வந்து என்னுடைய மேற்படிப்புக்காக பிஹெச்டி பண்ணுறதுக்காக நான் சேர்த்துட்டு வரேன். ஸோ இதுதான் நான் செய்யக்கூடிய இன்னொரு சேவிங்ஸ். இந்த எல்லோ கலர் உண்டியலில் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா சீக்ரெட் சேவிங்ஸ். இந்த சீக்ரெட் சேவிங்ஸ்க்கு எனக்கு எப்படி பணம் வருது, இப்போ ப்ளூ உண்டியலில் சேர்க்குறதுக்கு யூடியூப் இன்கம் வருது. இந்த எல்லோ கலர் உண்டியலில் வரக்கூடிய சீக்ரெட் சேவிங்ஸ்க்கு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10-15 சீக்ரெட் சேவிங்ஸ் நான் பண்ணிகிட்ருக்கேன்.
எப்படியெல்லாம் நான் சீக்ரெட் சேவிங்ஸ் பண்ணி இந்த உண்டியலில் பணம் போடுறேன் அப்படிங்கிற வீடியோ ஏற்கனவே நான் டீட்டெயிலாக போட்டிருக்கேன். பார்ட் 1 வீடியோ, பார்ட் 2 வீடியோ. இந்த 2 வீடியோட லிங்க்கு நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன். ஸோ அதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு கிடைக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா இன்கம், என்னுடைய சம்பளம் இல்லாமல் எனக்கு வரக்கூடிய வேறு எக்ஸ்ட்ரா இன்கம் வரும். ஸோ அது என்ன மாதிரி எக்ஸ்ட்ரா இன்கம், எப்படியெல்லாம் இந்த சீக்ரெட் சேவிங்ஸ்க்கு நான் பணம் எடுத்து வைக்கிறேன் அப்படிங்கிறத நான் டீட்டெயில்டு வீடியோ போட்டிருக்கேன் இல்லையா, அந்த 2 வீடியோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன். அதை பாருங்கள். அப்போ தான் நான் உங்களுக்கு சீக்ரெட் சேவிங்ஸ் எப்படி பண்ணுறேன், அது சேர்க்கறதுக்கு எனக்கு எங்கேருந்து பணம் வருதுங்கிறது உங்களுக்கு புரியும். ஸோ இப்போதைக்கு நான் பண்ணக்கூடிய எல்லா சேவிங்ஸையும் உங்ககிட்ட நான் சொல்லிட்டேன். இதை தவிர்த்து நான் வேறு எந்த சேவிங்ஸும் பண்ணல. கோல்டு இன்னும் நான் வாங்க ஆரம்பிக்கலை, நகை சீட்டு கட்டலை. ஸோ இதுக்கேன்னா எனக்கு இது பண்ணுறதுக்கு என்னுடைய வருமானம் கரெக்டாக இருக்குது. நான் இதுக்கு மேலே கோல்டோ வேறு எந்த விதமான சேவிங்ஸு, மியூச்சுவல் ஃபண்ட் இது எதுவுமே நான் பண்ணலை. கோல்டு சேவிங்ஸ் நான் ஆரம்பித்தேன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன். ஸோ இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். என்னுடைய சேமிப்பு பற்றின கம்ப்ளீட் டீட்டெயில் உங்களுக்கு கொடுத்துட்டேன். இதை பற்றின உங்களுடைய கமெண்ட்டை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ பிரயோஜனமாக இருக்கும்னு நம்பினீங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.